ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். 2 டேஸாக நாங்கள் வந்து வெளியூர் போயிருந்தோம் தம்பியோட பெரியப்பா வீட்டுக்கு. ஸோ அங்கே வந்து அவங்களுடைய பொண்ணு வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருப்பாள். ஒரு 3 தடவை தான் தம்பியை பார்த்துருப்பா. இதுதான் அந்த குட்டி பாப்பா. இப்போ வந்து ப்ரீ ஸ்கூல் போகிற அளவுக்கு பெரிய பொண்ணாக போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு ரெகுலராக போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிக்கிட்ட ஃபோனில் பேசினா கூட தம்பி எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, தம்பியை கூட்டிகிட்டு வாங்க சித்தி அப்படின்னு தான் சொல்லுவாள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போது தம்பியோட நல்லா அட்டாச்சாக ஆகிட்டா. யாராவது கேட்டால் கூட இது என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடவே இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டா. கூட இருந்து அவன் அவன் கூடயே தான் விளையாண்டுட்ருப்பா எப்பயுமே. அவன் வந்தால் தான் சாப்பிட கூட்டிகிட்டு போவா, அவனோட தான் விளையாடுவா. 2 டேஸாக இருங்க சித்தி, இன்னொரு நாள் போகலாம் சித்தி அப்படின்ற அளவுக்கு விடவே இல்லை எங்களை. ஸோ என்னைக்காவது மீட் பண்ணுறதா இருந்தாலும் அப்போ நம்மக்கிட்ட ஒரு அட்டாச்சாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய சொந்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அட்டாச்சாக இருக்கும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் நல்ல மெமரபுளாக க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி எங்கள் பெரிய மாமனார் வீட்டில் கோயிலுக்கு சொல்லியிருந்தாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு சந்தன காப்புக்கு. 16 நாள் நாங்கள் கோயிலுக்கு போகல, பெரிய மாமனார் இறந்ததுனால. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து அதுவும் சந்தன காப்பாக இருக்குது, ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஆஃப் டேஸ் பர்மிஷன் கேட்டுட்டு நான் இன்றைக்கி போயிருந்தேன். தம்பியும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு நம்ம சாமிக்கெலாம் பாதுகாப்பாக ஏதாவது ஒரு பெட்டு வச்சுருப்பாங்கள்ல, நாய் அது மாதிரி இருந்தது அங்கே கோயிலில். அதை பார்த்தோன்னே தம்பி நாய் நாயின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன் சாமி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, அடுத்த தடவை சொல்லும்பொழுது நாய்ங்கிறத மண்டையாட்டிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சாமி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். ஒரு தடவை தான் சொன்னேன், அடுத்த டைம் அவனாவே சாமி அப்படின்னு சொல்கிறத சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எப்போவுமே மாரியம்மனுக்கு அப்படின்னாவே மாவிளக்கு மாவு தான் இங்கே செய்வோம். மாவிளக்கு மாவு, பானகம் அது இருக்கும் கண்டிப்பாக. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாமியும் கும்பிட்டுட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தம்பிக்கு இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்ததுனால உடம்பு சரியில்லை, பால் வாடிக்காதனால அவங்க பெரியம்மா நான் கூட்டிகிட்டு போகல அப்படின்ட்டாங்க. அழுதுகிட்டே இருக்கான், நீ என்னைய கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நான் தான் தம்பியை வச்சுருந்தேன் இன்றைக்கி. கோயிலுக்கு போயிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தம்பிக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். நானும் அதுக்கப்புறமா ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே ஸ்கூலுக்கு போனோடனே பசங்களோட எல்லாருக்கிட்டையுமே அவன் மிங்கிளாகி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் ஒரு பொண்ணு, நான் அவங்க அம்மாவை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நான் அவங்க அம்மாவை அடிக்க போகிறேன் அப்படின்னதுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்களவே அடிக்க போயிட்டான். ஏன்னா அவங்க சொல்லி கேட்கல அப்படின்னமே அவருக்கு கோவம் வந்துடும். உடனே கொன்னுடுவேன்னு சொல்லுவான், மிரட்டுவான். அதுவும் முடியலன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து அடிக்க போயிடுவான். அது மாதிரியே அடிக்க போயிட்டான். நான் வந்து தம்பிக்கு தொட்டாச்சினிங்க காட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ வீடியோவும் அதை பற்றி போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் ஒரு பிளேஸில் மட்டும் நிறையா இருக்கும் தொட்டாச்சினிங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இதை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் ருத்ரன்கிட்ட. இதை தொட்டு பாரு, உடனே எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிரும், கண்ணு மூடிக்கொண்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக அவனாவே வந்து தொட ஆரம்பித்தான். தொட்டு கொஞ்சம் நேரம் அது கூட விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா பயப்படுற மாதிரி தொட்டு அது சுருங்கினோடனே பயப்படுற மாதிரி ஓடிட்டான். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.